ஓகே. அப்போ கம்ப்ளீட்டாக வந்து இது வந்து மன்னராட்சி தான். தலைமை மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு லேயர்லேயும் குடும்பங்கள் 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 தான் வருதுன்னா இது கொள்கை வழி கிடையாதுங்க. சேர்த்து வச்சிருக்க சொத்தை காப்பாற்றுறதுக்கு இது கொதிப்பை எப்படி ஏற்படுத்துது சார்? எந்த லெவலில்? இல்லைங்க, டெமோக்ரஸின்னா என்னங்க? அப்புறம் உன் குடும்பம் தான் எல்லாத்தையும் ஆளும். கேட்டால் குடும்பத்துக்கு தகுதி இல்லையான்றது எவ்வளோ குயுக்தியான வாதம். ஒருத்தன் வர முடியாது. இன்னைக்கு ஒரு 25 வயசு பையன் பிடெக் எம்டெக் முடிச்சுட்டு கை நிறையா சம்பாதிக்கிற பையன், ஒரு 3 வருஷம் நல்லா 5 வருஷம் சம்பாதிச்சுட்டு நல்லா அமெரிக்காவில் 10 பைசா யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க தேவையில்லாமல் 30 வயசில் ஒரு 5-6 ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு அரசியலுக்கு வந்து நான் வந்து அவன் விரும்புகிற தத்துவத்துக்கு ஏற்ற கட்சியில் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னா அவனுக்கு எந்த கட்சியிலுமே இன்றைக்கி பெரிய அளவில் வந்து முக்கியத்துவம் இருக்காது. ஏன்னா அவனால் முண்டி அடிச்சுட்டு வர முடியாது. அங்கே எங்கே போனாலும் திமுகவில் போனால் அங்கே ஒரு குடும்பம் இருக்கும், அண்ணா திமுகவில் போனால் அங்கே ஒரு குடும்பம் இருக்கும், பாமகவில் போனால் ஒரு குடும்பம் இருக்கும், தேமுதிகவில் போனால் ஒரு குடும்பம் இருக்கும். அவனுக்கு இருக்க 2 ஆப்ஷன் பிஜேபியும் கம்யூனிஸ்ட்டுகளும். கம்யூனிஸ்ட்டுகள் வந்து காலத்துக்கு ஒவ்வாத பல விஷயங்களை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறதால அவன் தலையை பிடிச்சிட்டு ஓடிடுவான். பிஜேபி மதவாத அரசியல் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் சர்வே பண்ண முடியாது, அல்லது அவனும் அந்த மதவாதத்துக்கு பலியானானா அங்கே இருக்கலாம், அதில் அவன் மேலே கூட வரலாம். அப்போ இன்றைக்கி புதுசாக ஒருத்தன் வந்து கட்சியில் சேர்ந்து தமிழ்நாட்டில் வளரணும்னா எக்ஸப்ட் பிஜேபி வேறு கட்சிக்கு போக முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உண்மை சார். மற்ற எல்லா கட்சியிலையுமே வந்து குடும்பம் வந்து கோல் வச்சு. ஓகே. கம்யூனிஸ்ட் கட்சி காலத்துக்கு ஒவ்வாததாக போயிடுச்சு, அவுடேட்டடு இல்லையா? இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய வேலைகளை செய்யாம இருக்காங்க. தத்துவம் நல்ல தத்துவம் தான், ஈர்க்கக்கூடிய whatever it is they are outdated. பெரிய தத்துவ விசாரணைக்கு நான் போக விரும்பல. நீங்க இன்றைய மாடர்ன் வேர்ல்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, வருத்தப்பட வேண்டிய உண்மை அது. தோழர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய வருத்தம் அது. அவனுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் பிஜேபி. அது நல்லதா? நல்லது இல்லை. எஸ். ஆனால் அவனுக்கு வாய்ப்பு அங்கே தானே இருக்கு. ஏதாவது நான் சொல்ல வர கேட்டகரிங்க, இன்னைக்கு வந்து படித்து வேலைக்கு போய் 5 வருஷம் நல்லா சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆகிட்டு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, குடும்பம் இருக்குது, வருமானம் இருக்குது, நல்ல புலன்லாம் இருக்குது. 30 வயசில் ஒரு இளைஞன் வந்து அரசியலுக்கு வந்து டெடிக்கேட்டடாக 10 நிமிஷம் வேணாம், நான் வந்து நாட்டுக்கு சேவை செய்யணும், சமூக மாற்றத்துக்கு உழைக்கணும்ட்டு வரான். அவன் எந்த கட்சியில் போவான்? தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் அவனுக்கு ஸ்கோப் கிடையாது. 10 நந்திங்க அவன் முன்னால் நிற்கும். ஓரளவாவது ஸ்கோப் இருக்க இடம் பிஜேபி.